இன்னைக்கு திமுக, அடுத்தது அதிமுக, மூன்றாவது கட்சி தமிழகத்துல எது சார் இன்னைக்கு? நீங்க ப்ரூவ் பண்ண வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். அப்படி பார்த்தா நீங்க ப்ரூவ் பண்ண வந்து கேட்டா மூன்று கட்சிகள் வந்து கேட்டா மூன்றாவது கட்சி என்டிகே. ஆனால் இது அரசியல் படுத்தணும் இல்லை அரசியல் ஆக்கணுன்றதுக்காக சீமானை வந்து சீண்டிகிட்டே இருந்ததுதான் தெரியும். பல ஊடகங்கள் இதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருந்தான் தமிழ்நாடு அரசியல்ல. ஒன்று விஜயகாந்த், அது தொண்டனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பார்த்து பூந்து அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சீமான் ஒழுக்கக்கேடு அங்கன்னு சொன்னா அங்க அடி விழுன்ற அந்த பயம் வந்து தொண்டர்களுக்கு இருக்கும். திமுக டிவிகேவை பார்த்து அஞ்சுகிறது அப்படின்றான். இது அப்புறம் சொன்னேன், ஏயா மறுநாள் நான் சொல்றேன், ஏயா உனக்காக நாங்கள் இங்கே பேசியிருக்கிறேன், நீ பாட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன அர்த்தம்? உனக்காக நாங்கள் இங்கே பேசியிருக்கிறையா எப்படி பாருங்க. தொண்டர்களை ஒழுங்குபடுத்துகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் கோட்டை விட்டார் தான் சொல்ல முடியும். தொண்டர்கள் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து போலீஸ் வந்து நீங்கள் லட்டி சார்ஜ் பண்ணியாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே வந்து ஒழுங்குபடுத்துங்கன்றார். ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாவே சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ எந்த லட்சத்தில் இந்த அவசியம் வந்து சீமானு கிடையாதுன்ற நான். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசில் பல கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக அரசும் ஏதோ ஒரு கட்சிக்கு பயப்படுற மாதிரி பேச்சு போகுது. அதிமுகவும் ஒரு கட்சியை கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க இதுதான் அப்படின்னு எடப்பாடி இறங்கி போறாரு. பாஜக பக்கம் எப்படா இவன்லாம் வருவான் நம்ம பக்கம்னு ஒருத்தனை தூக்குறாங்க இருக்கா. இப்படி பலதரப்பட்ட பன்முகங்களா ஒரு கட்சியும் ஒவ்வொரு திசையில் இருக்கு சார். இன்னைக்கு திமுக, அடுத்தது அதிமுக, மூன்றாவது கட்சி தமிழகத்துல எது சார் இன்னைக்கு பிரைட்டா இருக்கும்? ஏன்னா மூன்றாவது கட்சினா சார் ப்ரூவ் பண்ண வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது கேட்டினா டிவிகே நான் சொல்றது என்ன ப்ரூவ் ஆகலை இன்னும். இப்போ டிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஏடிஎம்கே ஒரு ஓட் பேங்க், அது முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கலாம், அது வேற. அப்போ எல்லா கட்சிக்குமே வந்து கேட்டால் ஏற்கனவே கண்டெஸ்ட் பண்ணி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பலம் என்னன்றது ப்ரூவ்டு. இப்போ இது வந்து அன்ப்ரூவ்டு தானே இது. விஜய் நீங்கள் சொல்லலாம், நீங்களாம் ஒரு யூகம் பண்ணிக்கிறீங்க என்னன்னு கேட்டால் 10% கிடச்சிரும், 20% கிடச்சிரும், 15% கிட்டணும் சொல்லிட்டு நீங்கள் ஒரு கற்பனையாக இருக்கலாம். ஓ ஜான் கூட என்கிட்ட பேச சொல்கிறேன், சார் இது சயின்ஸ் சார், இது அறிவியல் படி வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19% ஓட்டு இருக்குன்னு சொன்னார். எப்படி சயின்ஸ்னா எப்படி? ஒரு வீடாக போய் கேட்டிங்களா? எப்படி நீங்களாம் ஒரு கணக்கு போடக்கூடாதுல்ல? இந்த கூட்டம் வந்திருக்கு, இவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்க, இந்த கூட்டம்லாம் ஓட்டு போட்டு சொல்ல முடியாது, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாதுல்ல, நடிகனை கூட பார்க்க வந்திருக்கலாம்ல. எப்படி ப்ரூவ் பண்ணி? இப்போ மற்ற கட்சிகள்லாம் போட்டிட்டு இருக்காங்க சார். அவங்க நடிகனாக இருக்கட்டும், நடிகன் இல்லாமல் இருக்கட்டும், எந்த நாம் தமிழ் எடுத்துட்டா கூட 8% அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ண வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். அப்படி பார்த்தா நீங்கள் ப்ரூவ் பண்ண வந்து கேட்டால் மூன்று கட்சிகள் வந்து கேட்டால் மூன்றாவது கட்சி என்டிகே. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிமுக திமுக போட்டி மாதிரி இவங்க களத்துல எதுவுமே பார்க்காத என்டிகே போட்டி போடுறாங்க சார். அறிவார்ந்த நபர்கள் எல்லாருமே என்ன சொன்னா எப்படிங்கன்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு தேர்தலில் போட்டிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ சொல்லலாம். இப்போ காமன் பீப்புள் மாதிரி நம்மளும் பேசினா எப்படி இருக்கும்? எல்லாரும் மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பா உத்தேசமா ஒரு சில பத்திரிகைகள் உங்களுக்கு தெரியும், மூத்த பத்திரிகைகள், அவங்க சாதா பத்திரிகை கிடையாது. அவங்க வந்து கேட்டால் ஒரு காணொலியில் இன்னைக்கு நான் யாரும் சொல்லணும் சொல்லுவேன், பட் உங்களுக்கு கஷ்டமாயிடும். நம்ம பிரச்சனையே அதானே, நம்ம ஏதாவது சொல்லிடுறோம், அப்புறம் நமக்கு இருக்க 4 நாள் நமக்கு எதிரிகள் ஜாஸ்தி தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க என்டிகே வந்து 8% வாங்கிட்டாருங்க, அவங்கள நம்ம சொல்ல முடியும். அடுத்தது வேணா கொஞ்சம் ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா 9% ஆயிடுவாங்க, 10% ஆயிடுவாங்க, இல்லை 11 அப்படி சொல்ல முடியும். ஆனால் எலெக்ஷனை வந்து கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு கட்சி இன்னைக்கு பேசுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எப்படியும் ஒரு 15% வாக்குகள் கிடைச்சோம். அவரு எனக்கு தெரிஞ்சு கேட்டா, நானாவது டிஸ்ட்ரிக்ட்லாம் போறேன், டிஸ்ட்ரிக்ட்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல போய் பயணம் பண்ணுறோம். அவர் சென்னை தாண்டதே கிடையாது, அதுவும் சாலிகிராமத்தை தாண்டதும் கிடையாது. அவர் சாலிகிராமத்தை உட்காந்து இன்னைக்கு ஒரு காணொலியில் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, வந்து விஜய்க்கு வந்து 10% வாக்குகள் உறுதியாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே சாலிகிராமத்தில் ஒரு 3 தெரு தள்ளி இன்னொரு சேனலில் பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு நான் உறுதியாக சொல்கிறேன் 15% வாக்குகள் இருக்கு. 10% சொல்றாரு சார், மறுநாள் சாயந்தரம் 15%. எப்படி 5% ஏறிச்சு? அதுதான் சொல்றேன், இதுதான் அங்க இருக்குது. உத்தேசமா வந்து நீங்க வந்து எதிர்க்க ஒரு பொம்பளையை உட்கார வச்சுட்டு அது பூமாட மாதிரி தலையாடுது. காரணம் இவங்கிட்ட நம்ம வந்து அப்படிதான் மைண்ட் வாய்ஸ் அப்படிதானே இருக்கும். இவன் சொன்ன நேற்று சொன்னதை இன்னைக்கு மறந்துடுறான். அண்ணா திமுக டிவிகேவை பார்த்து அஞ்சுகிறது அப்படின்றான். இது அப்புறம்
ஏயா மறுநாள் என்ன சொல்கிறான், ஏயா உனக்காக நாங்கள் இங்கே பேசினுக்கிறோம், நீ பாட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன அர்த்தம்? உனக்காக நாங்கள் இங்கே பேசினுக்கிறையா எப்படி பாருங்க டைலாக், உனக்காக பேசினுக்கிறோம். இப்போ புரியுதுங்களா? இங்கே இருக்கிற சில பேர் வந்து அப்படி தான் சார் இருக்கிறான். நான் சொல்வது இருக்கிறார், எனக்கு இப்போ கேட்டேன், நம்ம விஜய்க்கு எதிராக பேசணும் ஆதரவாக பேசணும் கிடையாது. இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல, ப்ரூவ் பண்ண வரைக்கும் தான் பேச்சு. அப்போது டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, இது என்டிகே நான் சீமான சப்போர்ட்டாக பேச அது கிடையாது. பொதுவாக நான் சொல்கிறேன். இப்போ அதுவும் முன்னாடி உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரைஸ் ஆகுமா, இந்த வாக்குகள் இந்த 8% வந்து என்டிகேக்கு ரைஸ் ஆகும்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கூடுதலாகும். ஏன்னா சீமானுக்கு வந்து மைனஸாக இருந்தது வந்து ஒரு பெரும் பிரச்சனை இல்லை. அதுதான் அந்த கேட்க வந்தேன். என்டிகேக்கும் ஒரு இறக்கம் வந்து சீமான் அவர்கள் தார்மீகமாக மன்னிப்பு கேட்டார், அவர் செஞ்ச தப்பை ஒத்துட்டார். நான் இது பாருங்க நல்ல விஷயம், சீமான் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை யாருன்னே எனக்கு தெரியாது, நான் வந்து பழகலை பேசலை போல எதுவுமே சொல்லவே கிடையாது. அவர் வந்து குற்றச்சாட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல போது கேட்டால் ஆவேசமான சில கருத்துக்கள் ஒன்றும் பேசியிருக்கலாம். நான் அது ஆபாசமாக இருக்கட்டும், ஆவேசமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பேசுனதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காணொலிகள் எத்தனை வந்து பேச்சுக்கள் இருந்து அந்த சைடு வந்து வந்துருக்கு. இப்போ மறுபடியும் அதை பேசி பிரயோஜனம் கிடையாது, நம்ம பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு, தாவேக்காக்கு பின்னடைவு, மாற்று ஊடகங்கள், அது திராவிட இயக்க ஊடகங்கள் எல்லாமே கேட்டால் அந்த பேசும் பொருளாக அதை எடுத்து பேசுவாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டாங்க. மன்னிப்பு கேட்டார். நான் சொல்கிறேன் 2 தரப்புலையும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ 2 தரப்புல அடிச்சுக்கிறாங்க சார், 2 தரப்புலையும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாங்க. அது வந்து சமரசமாக முடிச்சு வைக்கப்படுது. அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து மன்னிப்புன்னு உங்கள் வார்த்தை தான் இங்கே முக்கியம். நீங்கள் மன்னிப்பு சீமான் மட்டும் மன்னிப்பு கேட்டாரு, 2 தரப்புலையும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது? இங்கே மன்னிப்பு ஏதாவது சொல்ல கமல்ஹாசன் பேசுகிற வசனம் தான் மறுபடியும் நம்ம பேசணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்குற வந்து மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மாமனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இது. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சீமானுக்கு நம்ம எப்படி பண்ணால் ஒரு அரசியல் ரீதியாக நம்ம பார்வையை பார்க்கணும், தனிப்பட்ட பார்வையே தேவையில்லை. அவங்க சமரசமாக போகிறாங்க, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, என்னமோ அவங்களுக்குள்ள வந்து கேட்டால் புகாரை வாபஸ் வாங்கிறாங்க. இது முழுக்க அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இது அரசியல் படுத்தணும் இல்லை அரசியல் ஆக்கணுன்றதுக்காக சீமானை வந்து சீண்டிகிட்டே இருந்ததுலாம் தெரியும். பல ஊடகங்கள் இதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு தான். நான் வந்து யூடியூப்லும் சொல்கிறேன், கேட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட பார்த்தா இது செய்தினா உடனே அதை வந்து பிரதானமாக வெளியிடுற கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இனிமேல் அந்த பின்னடை வந்து சீமானுக்கு சோஷியல் மீடியா நம்ம பார்க்குறோம். ஆமாம், நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு போட்டி போகும். நான் என்னோட தொண்டர் எப்படி இருக்கான், உன் தொண்டனை பாரு, என்னோட தொண்டர் எப்படி இருக்கான் சார். நான் ஒரு சுற்றியெல்லாம் பேச விரும்பல சார். சரி, இன்றைய காலகட்டத்தில் சீமான் விஜய், ஏன்னா நம்ம நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் பேசக்கூடாது, இது பொதுமக்களோட சம்பந்தம். சொல்கிறேன், சீமான் விஜய் யார் சார் நல்லவங்க? சார் நல்லவங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு வாரம் சொல்கிறேன், இங்கே நல்லவன்னு சொன்ன உடனே இப்போ சொல்லுவாங்க, இப்போ நான் விஜயை வந்து நான் மோசமானவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சில பேர் என்னை மாட்டி ஒரு நான் அப்படி சொல்லலை. நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறதுலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கே நம்ம போக வேண்டாம். அரசியல் கட்சி நடத்துறதுல நீங்கள் எடுத்துங்க சார். இது அப்படி நாம் தமிழ் இருங்க, நாம் தமிழோட மேடையை பாருங்க. நான் நீங்கள் நல்லவருன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, நீங்கள் இப்படி எடுத்துங்க. நல்ல அரசியல்வாதின்னு யாருன்னு கேளுங்க, வேணா நான் சொல்கிறேன். நல்லவர்ன்றதை விட நல்ல அரசியல்வாதி யாருன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துங்க, தனிப்பட்ட பர்சனல் லைஃபே போனால் அரசியல் கட்சி நடத்துறதை மட்டும் பாருங்கள். இந்நேரம் இவ்வளோ நடக்குது, எவ்வளோ கூட்டமாக இருக்கட்டும், அங்கே வரக்கூடிய அந்த மக்கள் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக உட்காடுறாங்க, மேடையில் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். மேடை ஒழுக்கத்தையும் பார்வையாளர் ஒழுக்கத்தையும் பாருங்கள். அங்கே கூட்டங்கள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுனாக்கா 2 பேர் இருக்கிறாங்க சார் தமிழ்நாடு அரசியலில். ஒன்று விஜயகாந்த், அது தொண்டனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் பார்த்து பூந்து அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சீமான், ஒழுக்கக்கேடு அங்கேன்னு சொன்னால் அங்கே அடி விழுன்ற அந்த பயம் வந்து தொண்டர்களுக்கு இருக்கும். நம்ம வந்து இங்கே ஏதாவது நம்ம ஒழுக்கக்கேடு நம்ம நடந்தோம்னாக்கா இறங்கி வந்து அடிப்பாருன்ற அந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது விஜயகாந்த் இங்கே 2 பேர் தான், 2 தலைவர் மட்டும்தான் இங்கே வந்து கேட்டால் தொண்டர்களுக்கு ஒரு பயம், தலைவராக நேராக வந்து பொழப்பாரு அப்படின்ற அந்த பயம், அதுதான் ஒழுக்கம். அப்போ அரசியல் கட்சியை வந்து நீங்கள் ஐயோ இதை அடித்தா ஓட்டு போயிடுமோ, அது இதுவாகிடுமோ, இப்படி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுமோ, நம்மளை எப்படி விமர்சனம் பண்ணுவாங்களோ அப்படி பண்ண, அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நல்ல அரசியல்வாதின்னு முதல்ல நான் சொல்கிறது இந்த விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொள்கை அரசியல்லாம் அப்புறம் தொண்டர்களை ஒழுங்குபடுத்துகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் கோட்டை விட்டார் தானே சொல்ல முடியும். சார் இன்றைக்கி அவர் என்ன மனு கொடுக்குறாரு கவனிச்சிங்களா? நீங்கள் என்ன மனு கொடுக்குறாரு?
தொண்டர்கள் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து போலீஸ் வந்து நீங்கள் லட்டி சார்ஜ் பண்ணியாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே வந்து ஒழுங்குபடுத்துங்கன்றாரு. ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காகவே சார் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ எந்த லட்சத்தில் இந்த அவசியம் வந்து சீமானுக்கு கிடையாதுன்ற நான். இந்த இந்த அவசியம் சீமானுக்கு இருக்கா? போலீஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் தொண்டர்கள் வந்தாலும் நீங்கள் வந்து லட்டி சார்ஜ் பண்ணி ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லிட்டு தலைவராக உதைப்பாருன்னு தெரியும் தொண்டர்களுக்கு. அப்போ பாருங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தந்தையாக இருந்து வழிகாட்டுதல் தானே அந்த தொண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவராக மட்டும் இல்லை ஒரு தந்தையாக இருந்து வழிகாட்டுறதுக்குன்னு இருக்குல்ல. இங்கே அந்த நிலைமை இல்லை சார். இங்கே டிவிக்கல அது கூட்டம் கொஞ்சமாக இருந்து நிறையா இருக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ நீங்கள் போலீஸோட வந்து உதவி தேடுறீங்க, எங்கள் தொண்டர்களை நீங்களே அடித்து ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்கிறீங்க. அது எப்படி நியாயமாக இருக்கும்? அது தப்பு தானே. அப்போ இந்த இடத்துல நல்ல அரசியல்வாதினா நீங்கள் முதல்ல தொண்டர்களை வந்து நல்ல தொண்டர்களாக நீங்கள் வச்சுருக்கணும். உங்கள் தொண்டர்கள் கட்டுப்பாடற்ற தொண்டர்கள், இங்கே கட்டுப்பாடுள்ள தொண்டர்கள் இது வரைக்கும் முடிங்க. அதுக்கப்புறம் கொள்கை அரசியல்லாம் நம்ம நிறைய பேசலாம். நீங்கள் நல்ல அரசியல்வாதி, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்களா, ஏதோ இந்த நாயகன் படத்தில் வரா மாதிரி. நான் சொல்கிறது கேட்டால் நல்ல அரசியல்வாதி. விஜய் நல்ல அரசியல்வாதியா, சீமான் அரசியல்வாதி? சீமான் தான் நல்ல அரசியல்வாதின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே பல பேர் சொல்லலாம் அவர் வந்து அதுதான் அந்த கதை முடிஞ்சு போச்சு. எது பெங்களூர் கதை முடிஞ்சு போச்சு. இனிமேல் பெங்களூர் கதை எவனா பேசினான்னா சீமானே வழக்கு போட முடியும். அது யாராக இருந்தாலும், சேகோராக இருந்தாலும் அதான் நிலைமை. யாராவது இந்த நடிகை கிடிகைன்னு சொல்லிட்டு எவனா யூடியூப்ல எவனா பேசினா, இல்லை எவனா ஒருத்தர் எடுத்து ஏதாவது இந்த மன்னிப்பு விவகாரத்தையே பேசினா கூட சீமா நினச்சாருன்னா வழக்கு போடலாம், தூக்கி உளுத்தி வச்சிடலாம். ஏன் கோர்ட்டே பெடிஷன், ஒரு எவிடன்ஸ் வச்சு பெடிஷன். ஏன்னா நீதிமன்றத்தில் பைசலாக இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. நீதிமன்றத்தில் அங்கே வந்து காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு தரப்புலையும் வந்து கேஸை முடிச்சு வச்சாச்சு. அதை மீண்டும் எடுத்து எவனாவது ஒருத்தன் பேசுகிறான்னு வச்சுங்களேன், அவர் மன்னிப்பு கேட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி அதையே ஒரு காரணமாக காட்டி ஒரு அசிங்கப்படுத்துறதா அவமானப்படுத்துறதா இதே எவனா ட்ரோல் மெட்டீரியலாக எடுத்தான்னா சீமா நினச்சா தூக்கி உள்ள வச்சிட முடியும். ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டாலே போதும், காவல் நிலையத்தில் புகார் கூட தூக்கி உள்ள உட்கார வச்சிடலாம். ஏன்னா நீதிமன்றத்தில் பைசலான விஷயம். அதனால் எதுக்குன்னா அரசியல் ரீதியாக ஒரு நடிகை பற்றி இணைச்சி பேசிகிட்டே இருந்து ஒரு டீக்ரேட் பண்ணலான்றது பல பேருடைய ஐடியா. அதுக்கு சீமானும் கூட பலியாயிடுவார் ஈஸியாக. ட்ரிகர் பண்ணால் போதும், பத்திரிகையாளர்ன்ற பேரில் போய் நின்றுட்டு விஜயலட்சுமி இப்படி பேசியிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அடுத்தது வந்து இவர் கொந்தளிப்பார், அது ட்ரோல் மெட்டீரியல் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. இப்போ அது பைசா ஆச்சு. இப்போ என்ன சொன்னேன், மன்னிப்பு கேட்டார் சாவர்கர் பரம்பரை சர்வதேச பத்திரிகையாளர் அவர் சொல்கிறான், அவன் கேட்டனா மன்னிப்பு கேட்டார். இதுதான் இப்போ புரியுதுங்களா? இதை வச்சு தான் இவங்க வைத்த வளர்த்துருந்தானுங்க. சீமான் வந்து சீமானுடைய விஷயத்தையும் நடிகையுடைய விஷயத்தையும் மட்டுமே பேசியே வந்து வயிறு வளர்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறான். நாம் அது பார்க்கலாம் சார். இங்கே எல்லா மனிதருக்கும் மறைக்கப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்குது சார். யாருமே தப்பிக்க முடியாது. இந்த 4 சவத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தான் வந்து எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சோன்னா கலைஞர் ஒவ்வொருத்தரும் 4 சவத்துக்குள்ள அந்த விஷயத்தை நோண்ட ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் குழம்பும் நாரி போயிடும். நாமும் அது பார்க்கக்கூடாது. நமக்கு இருக்கட்டுனா வந்து அரசியல் கட்சி தலைவராக எப்படி இருக்கிறாரு அதுதான் பார்க்கணும். கட்சி தொண்டர்களை எப்படி வழி நடத்துறாரு. இங்கே ஒரு தொண்டர் தப்பு செஞ்சால் கூட விமர்சிக்கப்பட்டு தலைவர் தான் விமர்சனம் பண்ணுறான். அடுத்த ஸ்டெப் இந்த தலைவர்கிட்ட போயிடும். பார்த்தியா இந்த கட்சி எப்படி இருக்கு, பார்த்தியா தலைவர் எப்படி இருக்கார், பார்த்தியா அப்படி போயிடுது. தொண்டன் தப்பு செஞ்சாலும் அதுதான் நிலைமை. அப்போ இந்த இடத்துல கேட்டால் தனிப்பட்ட வழக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா இது அரசியல் படுத்தி பேசக்கூடாது. கடந்த காலத்தில் அது அரசியல் ஆச்சு. இப்போ அந்த விலங்கு வந்து கிடையாது. காலுக்கு இருக்கிற விலங்கு சீமானுடைய காலுக்கு தான் விலங்கு, அது அந்த கால் விலங்கு கிடையாது. இவங்கெல்லாம் நான் கேட்டால் காலில் இருக்க விலங்கு கைக்கு வருமானு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. இப்போ இளைஞர்கள் எல்லாம் யார் பக்கம் சார் இருக்காங்க? சீமானுடைய அரசியல் இனி வந்து வேகம் எடுக்கும்ன்றது என் நம்பிக்கை. அண்ணன் ரவீந்திரன் தோசாமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து சீமானுடைய நடவடிக்கை இருக்குன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்தது இந்த வழக்கு, இந்த நடிகையோட பேச்சுக்கள் இதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அந்த நடிகை வந்து வெறும் சீமானை மட்டுமே பேசவே இல்லை, நாத்தாக்கால இருக்கிற வந்து தொண்டரையும் சேர்த்து தான் அவங்க பேசினாங்க. அப்போது குடும்பத்தையும் பேசினாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ என்னென்னு கேட்டால் அடுத்ததுக்கு வந்து எந்த பின்னடைவும் கிடையாது, செட்பேக்கும் கிடையாது. அடுத்ததுன்னா வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பெல்லாம் நாத்தாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சி வளரணும்னு நினைக்கும் போது, வளர்ச்சி அடையும் போது அப்போல்லாம் ஒரு முட்டுக்கட்டை வரும். இப்போ கமலஹாசன் வந்தார், இடையில நல்ல வளர்ச்சியில் போயிருக்கணும். 15% வாக்குகள் வந்து எப்போ வாங்கியிருக்க முடியும். அவர் வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு போயிட்டார் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டினா மாற்று அரசியல் தான் நான் தான். ஏன் பெரியாரை மீண்டும் மீண்டும் அவர் பேசுகிறாருன்னா இன்னைக்கு எல்லா கட்சியும் பெரியாரை தூக்கி பிடிக்குது. அப்போ நான் சொல்கிறது கிட்ட பிஜேபி தவிர்த்துட்டு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டே கிடையாது சீமானுக்கு. இங்கே வந்து 2 திராவிட கட்சிகள் மாற்று அரசு தரது யார்? விஜய் தரதா? இல்லை, விஜயும் வந்து பெரியார் வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்காரு. அப்போ இந்த இடத்துல அவர் பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
சரிங்களா? அது விமர்சனம் சரி தப்புன்றதுக்குள்ள நான் போகல. அப்போ இந்த இடத்துல கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள், இப்போ விஜய்யே நீங்கள் தமிழக வெற்றிக்காரங்கன்னு வச்சுக்கலாம், திராவிட கட்சி தான் வந்து பெரியார் படம் வச்சிருக்காருல்ல, அண்ணா சொல்லிட்டாருல, வந்து எம்ஜிஆர் சொல்லிட்டாருல, படத்தை வச்சுட்டாருல, அதுவும் ஒரு திராவிட கட்சி, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா 3 கட்சிகளுக்கும் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு மாற்று அரசியல் கூட சொல்ல முடியும். ஆனால் வாக்கு சதவீதத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணாத போது நீங்கள் கணக்கிலே இல்லை. இன்னும் தாவேக்கா கணக்கில் இல்லை. நீங்கள் ஊர் முழுக்க நீங்கள் சொல்லிக்கலாம் சார். இன்றைக்கி உங்கள் தொண்டர்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த தொண்டர்கள் தான் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடின்றீங்க, அடிச்சு வார்த்து அப்படின்னு தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் உங்களுக்கே இன்னும் கான்ஃபிடென்ட் இல்லை, அவனா உனக்கு ஓட்டு போடனா இல்லையான்னு உனக்கே தெரியாது இன்னும். அப்போ நீ ஏற்கனவே தேர்தல் களத்தில் நீ இல்லாத ஒரு நபர் நீ. அப்போ இங்கே என்ன களத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே பேச்சு. அந்த வகையில் கேட்டால் 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுக்கு. இப்போ சீமானுக்கு எந்த தடையும் கிடையாது கட்சியை அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு. ஆனால் என்னுடைய பதில் இதுதான். இருக்கிற ப்ரூவ் பண்ண வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். சீமான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி 8.5% தான், நாளைக்கு வந்து அது என் கணிப்பில் கேட்டால் 1% கூட வரலாம், இல்லை 10% வரட்டும், 12% வரட்டும், 15 வரட்டும், ஆக மொத்தம் வளர்ச்சி நோக்கி நாடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். விஜய் ப்ரூவ் பண்ணிட்டோம், அப்புறம் என்ன பேசலாம். நன்றி சார். நன்றி சார்.